வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு டிராகன் டைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நண்பா, கத்திக்குள்ள போல நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வாய்ஸ். அண்ட் எனக்கு ஒரு 2 நாளா பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. இதனால தான் வீடியோ சரியா போட்டுருக்க முடியாது. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்பப்ப ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம வேர்ல்டு ரேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மான்வா பாத்தீங்க அப்படின்னா தரமான மான்வா தான். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்ப கதைக்குள்ள போலாம். அது நம்மளோட ஹீரோ ரொம்ப சீக்ரெட்டான எக்ஸ்பெரிமெண்ட் லேபுக்கு பாத்தீங்கன்னா வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அங்க இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஆன லூக்கஸ் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அப்படி இருக்கும்போதே அவனை கைங்காலமா பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு எவிடன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறை பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு போகும்போதே அங்க பாத்தீங்கன்னா ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வந்திருப்பான். அவன் தான் பாத்தீங்கன்னா லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ அசால்ட்டா கண்டுபிடிச்சிருப்பான். நீ என்னதான் உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சாலும் சரி கண்டிப்பா ஏன் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பாத்தீங்கன்னா ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதே தலைவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவன் கிட்ட மட்டும் மாட்டணும், கண்டிப்பா செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அவனோட அப்பாவோட டெலிபோர்டேஷன் சர்க்கிள் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண பார்க்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாம போயிருக்கும். இதை பார்த்த ஹீரோ ஆடி போயிருப்பான். ஆஹா மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் சர்க்கிள் வந்து ஒர்க் ஆகியிருக்கும். பட் வேற மாதிரி பாத்தீங்கன்னா கலர் வந்து க்ளோ ஆயிருக்கும். டக்குன்னு நம்மளோட ஹீரோவும் அது மட்டும் இல்லாம லான்சர் 2 பேருமே பாத்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் மூலமா உள்ள வந்திருப்பாங்க. வந்து பார்க்கும்போதே அந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எம்டியா இருந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் ஆடி போயிருப்பான். அண்ட் அதே சமயம் ஒயிட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பான். எங்க போனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டும் பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவி லான்சரிங் அமைச்சிருப்பாங்க. அந்த ஹீரோவும் பார்த்திருப்பா இந்த டைமென்ஷனுக்குள்ள ஏற்கனவே நான் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் யோசிச்சு பார்த்திருப்பான். அதாவது ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராகன் புக் கிடைக்கும் போதே ஹீரோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பான். தலைவனும் ஷாக் ஆயிருப்பா. என்ன கிட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது லான்சரும் கிட்ட வந்திருக்கும். யப்பா ஹீரோ, இந்த இடத்த எனக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குப்பா, நான் சமன் ஆவதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு லான்சர் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இதை வந்து ஹீரோ கேட்டுப்பான். ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். உனக்கும் அதே ஃபீலிங்கா? எனக்கும் அப்படிதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம லான்சரும் பாத்தீங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஆரா வந்து எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லான்சர் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இதை ஹீரோ பார்த்திருப்பான். இது பயங்கரமான ஆராவா? எனக்கே ஒரு டைம் உன்னை பார்க்கும்போது கொடூரமா தாண்டா தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை விட கொடூரமா இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ முன்னாடி பார்க்கும்போதே அத நிழல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிராகனோட கண்ணு தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்த ஹீரோ லான்சர் ஷாக் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிராகன் பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க. இதை பார்த்த 2 பேருமே ஆடி போயிருப்பாங்க. என்னடா டிராகன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துட்டு இருக்கும்போது அந்த டிராகனும் பாத்தீங்கன்னா ஃபயர் வச்சு அட்டாக் பண்ண. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோவும் பார்த்திருப்பான். ஹீரோ ஷீல்ட வச்சு தடுக்க அட்டாக் பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். அதே சேம் டைம் லான்சர் பாத்தீங்கன்னா குறுக்க வந்திருக்கும். ஹீரோ மேல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபயர் அட்டாக் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லான்சர் பாத்தீங்கன்னா குறுக்க வந்து நிற்கும் போதே அந்த ஃபயர் பவர் பாத்தீங்கன்னா ஹீரோ தாக்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஊடுருவி போகும்போதே இதை பார்த்த ஹீரோ லைட்டா ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா அந்த ஃபயர் பவர் பாத்தீங்கன்னா ஹீரோ பெருசா ஹெல்ப் பண்ணல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது இலூஷனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் சர்க்கிள் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு வாய்ஸ் கேட்டுக்கும். ஒருவேளை நீ வந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்கும் போதே இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா இது வந்து ஹீரோட அப்பாவோட வாய்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த வாய்ஸ் நீங்க கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோவும் கேட்டுப்பான். அப்பா நீங்க எங்க போயிட்டீங்க? அது மட்டும் இல்லாம அந்த லேப்ல என்ன வகையான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? அது மட்டும் இல்லாம அந்த ஸ்லீப்பிங் டிராகன் எதுக்காக அந்த இடத்துல கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோட முன்னாடி இந்த அந்த பெரிய டிராகன் பாத்தீங்கன்னா லைட்டா மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ கேட்டுப்பா. அது மட்டும் இல்லாம இத்தனால எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா திரும்ப என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா என்கிட்ட அதிகமான நேரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸும் பாத்தீங்கன்னா கேட்கும்போது இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஹீரோ கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கும்போது அந்த வாய்ஸ் என்ன கேட்டுக்கும் அப்படின்னா நீ இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க அப்படின்னா அதுக்கான ஒரே ஒரு மீனிங் மட்டும் தான் இருக்கு. நீ வந்து ரேஞ்சை வந்து அவேக்கன் பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். இப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு விஷயமே புரிஞ்சிருக்கும். அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் அப்படி மானத்துக்கான ஒருவர் லான்சரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்திருப்பான். அண்ட் ஹீரோட அப்பாவும் கேட்டுப்பாரு, நீ முன்னாடி ஒரு ஃபயர் டிராகனை பார்த்திருப்ப, அதை பார்த்து கண்டிப்பா நீ பயந்திருப்ப. ஏன்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய ஃபெமிலியர் விட அது கண்டிப்பா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவும் ஆமா தகப்பா என்கிட்ட இருக்கிறது டம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இதை வந்து அங்க இருக்கக்கூடிய லான்சர் பார்த்திருக்கோம். கடுப்பா இருக்கும். என்ன வார்த்தை சொல்லிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு லான்சர் பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோட அப்பாவும் உனக்காக நான் 2 ஃபார்முலா வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உன்னால
பயங்கர ஸ்ட்ராங் ஆக முடியும். அதே சமயம் உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபெமிலியரி பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போதே, இத வந்து லான்சரும் பார்த்திருக்கும். குஷியா இருக்கும். அப்படின்னா அந்த டிராகன் மாரி என்னாலயும் பயங்கர ஸ்ட்ராங்கா மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லான்சரும் பாத்தீங்கன்னா குஷியில பாத்துட்டு இருக்கும்போதே, அந்த ஹீரோட அப்பாவும் நீ இந்த 2 ஃபார்முலாவை எடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் வந்து செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் ஆயிடும். அப்படி இருக்கும்போதே இந்த இடம் அழிஞ்சு போன உடனே நீ வந்து திரும்ப ரியல் வேர்ல்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸும் பாத்தீங்கன்னா கேட்கும்போது இத வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பாத்துருப்பான். அது மட்டும் இல்லாம எனக்கான நேரம் முடிஞ்சு போச்சே, இனிமே எல்லாமே உன்னோட கையில மட்டும் தான் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னால கண்டிப்பா நான் நினைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம உனக்காக நான் ஈஸ்டர்ன் ரிஃப்ட் வேலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை சீக்கிரம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோட அப்பாவோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா லைட்டா கேட்டுட்டே போக, இத வந்து ஹீரோ பாத்துருப்பான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பான். போகாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு இருக்க, அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போயிருக்கும். இத வந்து ஹீரோ பாத்துருப்பான். ஆமால இதெல்லாம் வெறும் ரெக்கார்டட் வாய்ஸ் தானே. அப்படி இருக்கும்போது நானே கொஞ்ச நேரத்துல மாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிருப்பான். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஈஸ்டர்ன் ரிஃப்ட் வேலையில ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உங்களை வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே, முன்னாடி லான்சரை பாக்கணுமே, எப்பா அந்த டிராகன் மாதிரி நானும் ஸ்ட்ராங்கா மாறணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு இந்த ஃபார்முலா தேவை, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லான்சர் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா கிடைக்கக்கூடிய கல்லு மேல பாத்தீங்கன்னா காலை வச்சுட்டு இருந்திருக்கும். அதாவது அட்டன் டைம்ல டிராகனும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல கைய வச்சாங்க அப்படின்னா ஹீரோட அப்பா மென்ஷன் பண்ண அந்த 2 ஃபார்முலாவும் பாத்தீங்கன்னா கிடைக்கும். இத வந்து அங்க இருக்கக்கூடிய லான்சரும் பாத்துருக்கும். வாப்பா வாப்பா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க, இத வந்து ஹீரோ பாத்துருப்பான். 2 பேருமே பாத்தீங்கன்னா அட்டன் டைம்ல கைய வச்சிருப்பாங்க. நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ணாத்த நீ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிச்சிட்ட. சொல்ல போனோம் அப்படின்னா டிராகன் பிளட் போஷன், அது மட்டும் இல்லாம ஆன்ஷியன்ட் டிராகன் அவேக்கன் போஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2மே உனக்கு கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது இத வந்து ஹீரோ பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் யோசிச்சிருப்பான். அதாவது டிராகன் பிளட்டோட போஷனோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பாத்தீங்கன்னா லைட்டா ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா அந்த பிரின்ஸோட ஆளுங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 261 டைம் வந்து ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. இது வரைக்குமே டிராகன் பிளட் போஷனோட முழுமையான தன்மையை பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா லைட்டா ஷாக்ல பாத்துட்டு இருக்கும்போது அண்ணாங்க ஒரு பேப்பர் வந்திருக்கும். அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஆன்ஷியன்ட் டிராகன் அவேக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு உங்களோட டிராகனை பாத்தீங்கன்னா அவேக்கன் பண்ண முடியும். பட் நீங்க பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அதை மட்டும் நீங்க சரியா பண்ணல அப்படின்னா உங்களோட டிராகன் வந்து அன்டெட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லும் போதே இதை வந்து லான்சரும் பார்த்திருக்கும். ஆடி போயிருக்கும் இது அன்டெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அண்ணாத்த ஒரு முக்கியமான மெயின் மிஷின் அண்ணாத்த அப்படின்னு சொல்லி அதுவும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அதாவது 2 போஷனையும் பாத்தீங்கன்னா உன்னால மேக் பண்ண முடியும் அப்படின்னா உனக்கு வாட்டர் டிராகனோட எக் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோவும் யோசிச்சிருப்பான். எனக்கு இதுல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போதே நான் கண்டிப்பா அந்த போஷனை மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம லான்சரை பார்த்து நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு இந்த 2 போஷனுமே மேக் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்த லான்சர் எல்லாம் குஷியா இருக்கும். அப்படியா நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லான்சரும் பாத்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் மூலமா வெளிய போக பார்க்கும்போதே நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா லான்சரோட வாழை பிடிச்சிருப்பா. எங்கடா போற அப்படின்னு சொல்லி கத்திருப்பான். இந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் எங்க வந்து ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேருமே டெலிபோர்டேஷன் மூலமா வெளிய போனோம் அப்படின்னா கண்டிப்பா உன்னை பார்த்து எல்லாருமே பயந்துருவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீ ரான்ச்சுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு நான் சீக்கிரம் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்ல லான்சரும் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும். அது மட்டும் இல்லாம லான்சர் போனதுக்கு அப்புறம் தலைவனும் பாத்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் மூலமா அவனும் வெளிய வந்திருப்பான். லைப்ரரிக்கே பாத்தீங்கன்னா வந்திருப்பான். அதே சேம் டைம்ல இந்த பக்கம் பிரின்ஸ் ஆன லூக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக்கு வந்திருப்பான். அங்க இருந்து சோல்ஜர்ஸும் பாத்தீங்கன்னா பயந்துருப்பாங்க. நீங்க பிரின்ஸ் ஆன லூக்கஸ் தானே அப்படி இருக்கும்போது நீங்களா இங்க வந்திருக்கீங்க, நான் உடனே போயிட்டு டீச்சர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இத வந்து அங்க இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஆன லூக்கஸ் பாத்திருப்பான். அதெல்லாம் எதுக்குங்க நான் நார்மலா தானே வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுல எதுவுமே தேவையில்லை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸ் பாத்தீங்கன்னா நிதானமா பேசும்போது இதை வந்து அந்த 2 சோல்ஜர்ஸும் பாத்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா அட லூக்கஸ் மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்லாம எவ்வளவு பொறுமையா பேசுறாரு பாத்தியா, தான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாம ரொம்ப நல்லபடியா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்க. அதே சேம் டைம் லூக்கஸ பாக்கணுமே செம்ம கடுப்புல பாத்துட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு அந்த விஷயமும் தெரிய வந்திருக்கும். ஒயிட் பாத்தீங்கன்னா லூக்கஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பான். இந்த மாதிரி நம்ம லேப பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து தாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணும்போது இதை வந்து அங்க இருக்கிற லூக்கஸ் பாத்திருப்பான். செம்ம கடுப்பா இருப்பான். ஏன் இந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸ் கேட்கும்போது ஒயிட்டும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். வந்த அவன் யாருன்னு தெரியாது, பட் அவன் கண்ணுக்கு தெரியாம இருந்தான். அதே சேம் டைம்ல அவன் ஃபயர் அண்ட் ஐஸ் மேஜிக்க பக்காவா யூஸ் பண்ணான். அது ரீசெண்டா அலிசாவோட ஃபேமிலி பப்ளிஷ் பண்ண போர்ஷன் தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போதே வந்தால் கண்டிப்பா அலிசாவோட ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்டவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒயிட்டும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து அங்க இருக்கிற லூக்கஸும் பாத்திருப்பான். நானும் அந்த வகையான போர்ஷனை யார் யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன். யாருமே சந்தேகப்படுற மாதிரி கிடையாது. பட் அந்த போர்ஷனை உருவாக்குனவன் இதை பண்ணி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டும் பாத்தீங்கன்னா சொல்லும்போது இது கேட்ட உடனே டக்குனு லூக்கஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹீரோ மேல தான் டவுட் வந்திருக்கும். ஒருவேளை இது லியான் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல, பட் வந்தவன் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கரெக்டா சொல்ல முடியல அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒயிட்டும் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இதை வந்து அங்க இருக்கக்கூடிய லூக்கஸ் பாத்திருப்பா. லூக்கஸ் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஹீரோவை தான் மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். அந்த லூக்கஸ் பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்திருப்பான். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி மட்டும் நீ இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ மட்டும் இதுக்கு முன்னாடி இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வேற மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸ் பாத்தீங்கன்னா ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. அந்த ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய
பெர்சன் பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருப்பான். பட் அவனால இந்த டிராகன் பிளட் போஷன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்க முடியாது. பட் அதே சேம் டைம்ல நம்மளோட ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா டிராகன் பிளட் போஷனும் கிடைச்சிருக்கும். அதே சமயம் பழைய டிராகனை பாத்தீங்க அப்படின்னா அவேக்கன் பண்ணக்கூடிய போஷனும் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த பக்கம் லூக்கஸ்க்கு பாத்தீங்கன்னா லைட்டா ஹீரோ மேல டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. அண்ட் இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா லூக்கஸ் தான் இதுக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய சாப்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்து வந்து பாருங்க. செம்மையா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.